கத்திரிக்காய் கொஸ்து. கத்திரிக்காவே சாப்பிடாதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முதல்ல கத்திரிக்காயில் இந்த மாதிரி எண்ணெய் தடவி அடுப்பில் போட்டு நல்லா சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வெந்தயம், சீரகம், மிளகு அரை ஸ்பூன் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், 2 வரமிளகாய் செவக்க வறுத்ததுக்கப்புறமா 1 கத்து கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சுட்டு வச்ச கத்திரிக்காவை தோலை இந்த மாதிரி எடுத்து உள்ளே இருக்கிற பல்ப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வெட்டி வச்ச பூண்டு, வெட்டி வச்ச சின்ன வெங்காயம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு பழுத்த தக்காளி பழம் அதையும் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா 5 நிமிஷம் வதக்கிட்டு அரைச்சி வச்ச கத்திரிக்காய் பேஸ்ட் போட்டு வதக்கிக்கோங்க. கரைச்சி வச்ச புளி கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி இந்த பொடியும் போட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர், தேவையான உப்பு, கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்குனீங்க அப்படின்னா கத்திரிக்காய் கொஸ்து ரெடி.